Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான விலையில் நெஃப்டி விழுந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன என்ட்ரி செட்டப் இருந்தது, ஸோ அதை எப்படி நீங்கள் மிஸ் பண்ணீங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணலாம், ஓகே, அதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அதாவது நேற்று வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம், நெஃப்டி ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது எது வரைக்கும் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி திட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று கொடுத்துருந்த மாதிரி அந்த சேனலை பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணியே தான் ஃபேக் அவுட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதை ரீடெஸ்ட் இன்றைக்கி பண்ணிவிட்டு போயிடுது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1 ஹவரில் பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கான ஒரு செட்டப் தான் இன்றைக்கி அருமையான செட்டப் மக்களே. ஆக்சுவலாக நான் ட்ரேடே எடுக்கல, ஆனால் நம்ம எதிர்பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு செட்டப் திரும்பலாம் அமையாது, ஓகேங்களா? சிஆர்டியோட கம்ப்ளீட் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ சிஆர்டி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரியாதவங்க போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சார்ட்டை மட்டும் பார்த்தீங்கனாலே ஐயோ இப்படி ஒரு மிஸ்டேக்கை பண்ணியிருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தோணும், ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு தரமான ஒரு இதுன்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 15 மினிட்ஸில் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியும் பக்காவாக ஒர்க் ஆகிருக்கும், ஓகேங்களா? மிஸ் பண்ணுவாங்க, ரொம்ப வருத்தம் தான் படுவீங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஆனது ஃபர்தராக பார்த்திங்கன்னா சேனலில் போய் டச் பண்ணிட்டு, அதாவது சேனல் ஃபேக் அவுட் லைனை போய் டச் பண்ணிட்டு, அதாவது நேற்றோட லோ, ஓகேங்களா? ஸோ அதை போய் டச் பண்ணிட்டு கீழே எஃப்இஜியில் இருந்த ஆர்டரை ஃபில் பண்ணிட்டு, ஓகேங்களா, ஃபர்தராக பார்த்திங்கன்னா கீழே போக ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ நானாக இருந்து என்ன பண்ணிட்டு எஃப்இஜியோட 50% பார்த்திங்கன்னா என்ட்ரி போட்டு, ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் நெஃப்டியில் போடுறப்ப இருந்தோம்னா 30 போடுறணும், 30 to 35 போடணும். நமக்கு பார்த்திங்கன்னா நார்மலான இதில் பார்த்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் டார்கெட் வைக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் மிட்டு 50% டார்கெட் பண்ணலாம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக 100% ஆஃப் டே லோ, அதாவது ஃபஸ்ட்டு 1 ஹவர் லோ, ஓகேங்களா? ஸோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்க போனேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா டே லோ கீலோ எல்லாத்தையும் தாண்டி சம்பவம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு சிறப்பான தரமான ஒரு மூவு, ஓகேங்களா? ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபாலில் பொறுத்த வரைக்கும், இந்த செட்டப்பில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறைபாடுமே கிடையாது. கரெக்டாக தான் இன்றைக்கி நடந்திருக்கு மார்க்கெட், ஓகேங்களா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட் ஃபாலோ ஆகிடுச்சு. என்னடா சும்மா விட்டுட்டே இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நேற்று கூட இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஏன் மார்க்கெட் ஃபாலோ ஆகுது, என்ன ரீசன், எஃப்ஐ ஏன் செல் பண்ணுறாங்க, ஓகேங்களா? எல்லா காரணத்தையும் ஒரே வீடியோவில் போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்காதவங்க கன்ஃபார்ம் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் 50% டார்கெட் பண்ணதுக்கப்புறம் நான் 60%, அது 100% போகுது. அதாவது பார்த்திங்கன்னா டே லோ, அதாவது ஃபஸ்ட்டு 1 ஹவர் லோ போய் அடையும்னா நீங்கள் தாராளமாக அங்கே எடுத்துக்கலாம். இல்லை நான் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி 100% டார்கெட் பண்ணுறேன்னு வச்சுருந்தீங்கனாலும் இன்றைக்கி உங்களுக்கு 100% டார்கெட் கன்ஃபார்ம் அச்சீவ் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனா 160% டார்கெட் பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி உங்களால் டார்கெட் கன்ஃபார்ம் அச்சீவ் ஆகிருக்கும் மக்களே, ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் இன்றைக்கி யாரெல்லாம் ஆப்ஷன் பண்ணீங்களோ புட் ஆப்ஷன் எடுத்து, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவே எடுத்து வச்சு ஸ்விங் பண்ணவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி வாழ்க்கை தான், மஜா தான், ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த தப்பெல்லாம் பண்ணல, ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது ரிஸ்க்கும் கூட, ஓகேங்களா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சேஃப், ப்ராஃபிட்டபிள், ரீசனபிள் ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடுறது தான் நமக்கு நல்லது, ஓகேங்களா? ஏன்னா இது அடிக்ஷன் ஆகும், அதனால், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸில் டே ஹை, அதாவது 50 மினிட்ஸ் ஹை லோ மார்க் பண்ணிட்டேன், ஓகேங்களா? அதோட 50% பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து என்ட்ரி கொடுத்துருக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம அங்கேருந்து என்ட்ரி கொடுத்துருந்தாலும் இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் வரைஞ்சி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அந்த பாக்ஸில் எப்படி மிடில் லைன் 50% வரைகிறதுக்கு உங்களுக்கு ஃபிப்னாச்சி யூஸ் பண்ண தெரியலனா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிடில் லைன் பாக்ஸை போட்டு அதோட மிடில் லைன் நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது ஏகப்பட்டது இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்காக இதை வரைஞ்சி காமிச்சேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா மிடில் லைனில் நான் பார்த்திங்கன்னா என்ட்ரி போட்டிருந்தாலும் எனக்கு பார்த்திங்கன்னா டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் இது அந்த டாப், ஓகேங்களா? 15 மினிட்ஸோட டாப்பு. அப்படி இல்லையா, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம், சிஓசிஹெச் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல என்ட்ரி போட்டு நீங்கள் ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு 1:2 டார்கெட் போடலாம். இல்லாட்டி நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை வேணால் நீங்கள் டார்கெட் பண்ணிடலாம். அப்படி பண்ணிங்கன்னா, இல்லாட்டி உங்களுக்கு ஒரு 60 பாயிண்ட் டார்கெட் பண்ணிங்கன்னா கூட நிஃப்டியில் நீங்கள் 40 பாயிண்ட் தான் பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 60 பாயிண்ட் டார்கெட் பண்ணிங்கன்னா கூட என்ட்ரி போட்டதுலேருந்து நிஃப்டிக்கிலேருந்து கன்ஃபார்ம் உங்களோட டார்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அச்சீவ் தான் மக்கள் ஆகிருக்கும். ஆனால் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இன்றைக்கி எஸ்எல் ஹிட் ஆகிருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ நம்ம அதனால தான் எப்போவுமே இந்தளவுக்கு ஓவர் ரிஸ்க் எடுக்கிறதில்ல. ஏன்னா 15 மினிட்ஸில் அக்யூரசி இருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும். எந்த நேரத்தில் ரிவர்ஸ் ஆகும்னு நமக்கே தெரியாது மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை நான் ஓஆர்பியை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ட்ரி போட்டு என்ட்ரி கொடுத்துருந்தாலும் உங்களோட டார்கெட் கன்ஃபார்ம் இன்றைக்கி அச்சீவ் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போய்க்கும், ஓகேங்களா? ஸோ 1 ஹவரில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இன்றைக்கி டே ஹை லோ, அதாவது இன்றைக்கி கேப் முடிஞ்ச வரைக்கும் ஃபில் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஓகேங்களா? ஆனால் ஃபில் ஆகலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஓகேங்களா? இன்னொரு
ஒரு 70 ஓகேங்களா, ஒரு 70 பாயிண்ட் பக்கமாக இருக்குது. இந்த 70 பாயிண்ட்டை ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த கேப்பை தான் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணணும், மேலேயா கீழேயா அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கான லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. மேலே போகிறாப்புல இருந்ததுன்னா இந்த ஒரு லெவல் ஓகேங்களா, அதாவது 23,250 ஓகேங்களா. 250 மேலே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுதான் நீங்கள் ஃபர்தராக ஒரு 40 பாயிண்ட் டார்கெட் பண்ணலாம். அதாவது இல்லாட்டி அந்த கேப்போட ஹை வரைக்கும், இல்லாட்டி நேற்றோட ஹை. இதுதான் சொல்கிறது. எப்பவுமே வந்துன்னா நீங்கள் 1 ஹவர் ஹை லோ வரைஞ்சால் மட்டும் பத்தாது, எஸ்டர்டேவோட ஹை அண்ட் லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வரணும்னா வந்து இன்றைக்கி டே லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வரலாம். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரிஸ்க்கும் கூட. ஸோ ஏன்னா அது பக்கத்துலேயே இருக்குது. ஓகேங்களா. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து நான் உங்களுக்கு ஒரு லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு இப்போ சொல்லித்தரேன் இன்றைக்கி. ஓகேங்களா. அதாவது என்ன வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய சார்ட்டுக்கு வந்து ரொம்ப லாங்கில் இருக்குன்னா வந்து அந்த டேவுக்கு போய்க்குங்க. ஓகேங்களா. ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் டே டைம் ஃப்ரேமில் செட் பண்ணிட்டு நீங்கள் போய்ட்டு அங்கே போய்ட்டு அவங்க லெவல்ஸை மார்க் பண்ணலாம். அப்படின்னா 1 ஹவரில் ஸ்விட்ச் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய்ட்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி மார்க் பண்ணுறது மூலமாக உங்களோட அக்யூரசி இதாகும். இப்போவும் இல்லை உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் மார்க் பண்ணவே தெரில அப்படின்னா வந்து நீங்கள் இருக்கிற பாயிண்ட் என்ன. ஓகேங்களா. இப்போ நான் வந்து 23,200 வரைக்கும் நான் வந்து மேலே போகணுன்னா 250 வரைக்கும் போகும். ஓகேங்களா. 50 பாயிண்ட்டாக. ஓகேங்களா. எப்படி சொல்கிறேன் பாருங்க, 50 பாயிண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டாக மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் இந்த 23,000, 23,100, 22,900 ஓகேங்களா. ஸோ அடுத்து 22,800 ஓகேங்களா. இந்த 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 நான் சொல்கிறது புரியுதுங்களா. அந்த கரெக்டாக 50 பாயிண்ட் இல்லாமல் 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. கரெக்டாக அந்த 00 முடியக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜோன்ஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து வச்சுருந்தாலும் அந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 மினிட்ல போய்ட்டு அதே அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே கிடைக்கல. ஸோ அதனால் 15 மினிட்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா சார்ட் வந்து நம்ம ப்ரீமியம் போடல பார்த்தீங்களா. ஸோ அதனால் இங்கேருந்து இப்படியே வந்து இப்போ இதில் 5 மினிட்ஸ்க்கான லெவலை சூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ஓகே இங்கே ஒரு லெவல் இருக்குது. ஓகே 22,820, 22,720 ஓகேங்களா. ஸோ இந்த 2 லெவலு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்குது. ஸோ கேப்பு ஓகே இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ அதனால் இந்த கேப் ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் 22,850 ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 23,000 ஓகேங்களா. 23,000 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஷியலாக இருக்கும். அடுத்து 22,960 ஓகே 950 ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு லெவலும் கரெக்டான ஒரு லெவலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் அந்த 50 பாயிண்ட்டை ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்த பிரேக் ஆகி ஸ்வீப் ஆகும்போது இந்த 50 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஸ்வீப் ஆகும். ஓகேங்களா. உங்களுக்கு லாங்கர் டைம் ஃப்ரேமில் 50 to 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஸ்வீப் ஆகும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண வச்சிடலாம். ஓகேங்களா. நீங்கள் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில். அதை போய் பார்த்துட்டு அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. சிஆர்டி ஓஆர்பி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ஓகேங்களா. நான் வந்து ஹைலி ரெக்கமெண்டட். ஓகேங்களா. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து டெய்லி பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் மீன்ஸ் லைவ் மார்க்கெட்டில் எடுத்தால் நான் என்ட்ரி எடுத்தால் எப்படி இருக்குங்க மாதிரி சும்மா நான் வந்து இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு ஸோ ஓகே இது மார்க் பண்ணிட்டேன், அதாவது ஹை லோ மார்க் பண்ணிட்டு நான் என்ட்ரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதை எழுதிச்சுட்டு உங்களோட டார்கெட் வந்து எவ்வளோ போடுறீங்களோ அதை போட்டு அச்சீவ் ஆகுதா, அப்படி அச்சீவ் ஆகலைன்னா நான் என்ன தப்பு பண்ணேன், அதாவது பார்த்தீங்கன்னா டார்கெட்டில் அதிகமாக பாயிண்ட்ஸ் அதிகமாக போட்டேன்னா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சிட்டேன்னா ஓகேங்களா, அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.